எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நான் என்னோடய பையனுக்கு ஸ்கூலுக்கு என்ன வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி, காஷ்மீர் ரெட் சில்லி பொடி, கரம் மசால் பொடி, கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ஆயில், தேவையான அளவு உப்பு, கசோரி மேத்தி, கடைசி கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போல் எலுமிச்சம்பழ சாறு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அந்த தண்ணி ஊற்றாமலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர் பீசஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய க்யூபாக கட் பண்ணிக்கணும். சின்ன க்யூபாக கட் பண்ணிச்சுன்னா நம்ம கரைஞ்சிரும், உடஞ்சிரும், அது மாதிரி உதிரி உதிரி ஆயிரும். ஸோ கட் பண்ணி அதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நான் அதை மூடி ஓரமாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் பிரியாணி இலை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, முந்திரி, கருஞ்சீரகம் இல்லாதவங்க நார்மல் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியன். நம்ம நார்மல் ஆனியன் போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரைடு ஆனியன், காரத்துக்கு கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது டக்குன்னு ரெடி பண்ணலாம் ஜீரா ரைஸ். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு அதை நான் இறக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பன்னீர் டிக்காவுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ் போல் ஆயில் ஊற்றிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை மீடியம் ஹீட்லேயே இந்த மாதிரி தோசை தவாவில் திருப்பி போட்டு நான் எல்லா சைடும் வேகிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ எல்லா சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். லாஸ்ட்டாக அந்த ஓரளவு வெந்ததுக்கப்புறமா லைட்டாக மேலே பட்ரு போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்கு, கொஞ்சம் மில்க்கு, அப்புறம் சின்னமன் பவுடர், நம்ம பட்டை பொடி இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சம் சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட், இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்ரு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட்டை எடுத்து அது 2 சைடும் நல்லா அந்த எக்கில் முக்கி தோசை தவாவில் 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருக விட்டுறக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கணும். எடுத்து விடணும்னா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இதை. ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேப்பிள் சிரப் இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஊற்றி கொடுத்தேன். என்னோடய 2 பசங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சாப்பிட்டாங்க. மேலே இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பவுடர் சுகர் அந்த மாதிரி தூவி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஜீரா ரைஸ், நம்ம பண்ணி வச்ச பன்னீர் டிக்கா, கொஞ்சம் கேரட், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு அதில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொஞ்சம் சுகர் போட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டேன். என் பையனும் நல்லா சாப்பிட்டு வந்துடுவான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.